அடுத்த நொடி நமக்கு சொந்தம் இல்லை. அடுத்தது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எந்த நொடியிலையும் நீ சந்தோஷமா வாழ பழகி கொடுங்க. சந்தோஷமா வாழறதுக்கு நான் சில டிப்ஸுகள் தரட்டுமா? முதல்ல காலையில 5 மணிக்கு எழுந்திருக்க பாருங்க. அன்னைக்கு காலையில நீங்க 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா உங்க வேலையிலும் கரெக்டா டைம் பிரகாரம் நடக்கும். உங்க மனசை நல்ல ரிலாக்ஸ் ஆகும். நீங்க அந்த பொழுது புறாமே சந்தோஷமாவே அந்த அந்த பொழுது மொத்தம் சந்தோஷமாவே நடந்து போகும். கிளீனா எல்லா வேலையும் நடக்கும். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கனால என்ன நன்மை தெரியுமா? 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த 4 to 6 தான் சுத்தமான ஆக்சிஜன் பூமியில கிடைக்கும். அந்த காற்றை நீங்க சுவாசிச்சாலே உடம்புல ஒரு உற்சாகம், மனசுல ஒரு உற்சாகம், எந்த நோயினுடைய அந்த அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு அந்த காலத்துல வச்சாங்க. பிரம்ம முகூர்த்தம் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. எந்திரிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சிங்கன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறிங்க. இப்போ உள்ள பசங்க எங்க எந்திரிக்கிறாங்க? நைட்டு 1 மணி வரையும் செல்போன் நோண்டுறது, காலைல 10, 11 மணி வரையும் தூங்குறது. 11 மணிக்கு நீங்க எந்திரிச்சிங்கன்னா என்ன வேலை நடக்கும்? ஒரு வேலையும் நடக்காது. அடுத்தடுத்து போவீங்க, ஸ்பீடு அங்க போகணும் இங்க போகணும், அதை செய்யணும், ஐயோ டைம் இல்லையே, அதாச்சும் டென்ஷன். ராத்திரி படுக்கிற வரையும் டென்ஷன் தான். அன்றைய பொழுது வீணா போச்சா உங்க மனசும் கெட்டு, உங்க உடலும் கெட்டு, மன நிம்மதி இல்லாம போயிடும். அதனாலதான் காலையில எந்திரிக்க சொல்றேன். காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு பாருங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா நீங்க வெளியே கிளம்பி பாருங்க. அன்றைய பொழுது பூராமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மன நிம்மதியா இருக்கும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும், எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. இப்பெல்லாம் எந்திரிப்பாங்க காலையில. அந்த காலத்துல எந்திரிச்சு அந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. 10 மணி 11 மணி தூங்கி எந்திரிச்சா என்ன வேலை நடக்கும்? ஒரு வேலையும் நீங்க நினைச்ச வேலைகள் எதுவுமே அன்னைக்கு நடக்காது. அதனால டென்ஷன் அதான் ஏற்படும். அதனால மனவியாதி ஏற்படும். சரிங்களா? அதனால காலையில் எந்திரிக்க பாருங்க, நிம்மதியா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. என்றைக்கும் நம்ம சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். வாழ்றது கொஞ்ச நாள். அதனால சந்தோஷமா வாழ என்னைக்கும் பழகிக்கோங்க. மனசை எப்பவுமே ரிலாக்ஸ் ஆவீங்க. எந்திரிச்சு தியானம் பண்ணுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துங்க. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது நமக்கு நல்லது. என்னத்தை கொண்டு போறோம்? ஒன்றும் கிடையாது. ஜீரோ தான். வாழ்க்கைங்கிறது ஜீரோ தான். இந்த பூமிக்கு நம்ம வாடகைக்கு வந்திருக்கோம். இந்த டைம் முடிஞ்சோன்னு நம்ம பேர வேண்டியதுதான். நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க, இந்த டைம் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வாடகை கொடுக்கலன்னு காலி பண்ணி சொல்லிடுவோம். அதே மாதிரி நமக்கு டைம் முடிஞ்சோன்னு நம்ம காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்க நினைச்சாலும் இருக்க முடியாது, போயிட்டு தான் இருக்கணும். அதனால வாழும் போது சந்தோஷமா வாழ பழைய பிள்ளைங்க. நன்றி.